நம்ம நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் கவனிக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கே 1000 கண்ணு இருக்கணும் இல்லையா? நம்ம முன்னாடி போகிறது மட்டும் இல்லை, நம்ம முதுகில் நம்மளை யார் குத்துவா? நம்ம கூட இருக்கிறவன் தான் குத்த முடியும், நம்ம ஃப்ரெண்டு தான் குத்த முடியும், நம்ம சொந்தக்காரன் தான் குத்த முடியும். நம்ம எதிராளி குத்த முடியாது. ஏன்னா இவனை தான் நம்பி நம்ம முன்னாடி நிற்போம், அவன் தான் நம்மளை குத்துவான். அப்போ நீ வாழ்க்கையிலையோ பிஸ்னஸ்லையோ எதில் ஜெயிக்கணும்னாலும் உனக்கு முன்னாடி கண்ணு இருக்கணும், பின்னாடி கண்ணு இருக்கணும். நீ முட்டாள்தனமாக முழுசாக நம்பிட்டு நின்னா அப்புறம் அவன் குத்துவான். எப்பவும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். நம்மளை சுற்றி எல்லாம் கரெக்டாக நடக்குதா, நம்ம பிஸ்னஸ் கரெக்டாக தான் போகுதா, என்ன நடக்குது ஏது நடக்குது, நீங்கள் அந்த அலர்ட்டு இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உன்னை போட்டு தாக்கிட்டு அவன் முன்னாடி வந்துடும். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் சரியா? யார் முன்னாடி ஓடுறானோ அதை தான் பார்க்குது. எவன் அதுக்காக நல்லது கெட்டது யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம இன்னொருத்தனை கீழே தள்ள வேண்டாம், நம்ம